கொரிந்தியர் இயல் 13 இறைவசனங்கள் 1 முதல் 13 முடிய. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதர் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனதில்லையே. ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு நிறைந்து இருப்பினும், மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவிற்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. என் உடைமையை எல்லாம் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் என்னிடம் பயன் ஏதும் இல்லை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீமையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் மகிழ்வுறும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடையை ஒழிந்து போம், பரவச பேசும் பேச்சு ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. நாம் அறிவு அரைக்குறையானது, அரைக்குறையாகவே இறைவாக்கு உரைக்கின்றோம். நிறைவானது வழும்பொழுது அரைக்குறையானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையைப் போலவே பேசினேன், குழந்தையைப் போலவே எண்ணினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். நாம் இப்பொழுது கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கின்றோம், அப்பொழுது நாம் நேரில் காண்பித்தோம். நாம் அறிவு அரைக்குறையானது, நாம் அரைக்குறையாகவே அறிகின்றோம். ஆனால் கடவுள் நம்மை முழுமையாய் அறிந்துள்ளது போல் நானும் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய இம்மூன்றும் நிலையாய் உள்ளன. இதில் அன்பே தலை சிறந்தது. நன்றி.